தமிழகத்தின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சட்டசபை தேர்தலுக்கான பகிரங்க பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்திருக்குது. நாளை ஏப்ரல் 23 காலை 7 மணி முதல் தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிற நிலையில அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் இன்று தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்குது. திமுக, அதிமுக, தவேக மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவும் இந்த தேர்தலில் சுமார் 5.73 கோடி வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றவிருக்கிறார்கள். கடும் கோடை வெப்பத்தையும் பொருட்படுத்தாது கடந்த சில வாரங்களாக தமிழகம் முழுவதும் அனல் பறக்கும் பிரச்சாரம் நடைபெற்றது. அதன்படி மு.க. ஸ்டாலின் தான் போட்டியிடும் களத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். எடப்பாடி பழனிசாமி சொந்த ஊரான சேலத்தில் பிரச்சாரத்தை முடித்தார். விஜய் பெரம்பூரில் தொடங்கி சென்னை நந்தனத்தில் பிரம்மாண்ட கூட்டத்துடன் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். சீமான் காரைக்குடியில் தனது இறுதிக்கட்ட பேச்சை நிகழ்த்தினார். அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், பிரேமலதா, திருமாவளவன் ஆகியோரும் தமது இலக்குகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேட்பாளர்கள் மொத்தம் 4023 பேர். ஆண்கள் 3579, பெண்கள் 443, மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர். வாக்காளர்கள் மொத்தமாக 5,73,43,291 பேர். இதில் பெண்களின் எண்ணிக்கை 2.93 கோடி, ஆண்களை விட 2.80 கோடி அதிகமாக உள்ளது. பாதுகாப்பு 300 கம்பெனி துணை இராணுவத்தினர் மற்றும் 1.20 லட்சம் தமிழக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பறக்கும் படையினரால் இதுவரை 1200 கோடி மதிப்புள்ள பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் உள்ள 75,054 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபாட் மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் இன்று பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படுகின்றன. பெல் நிறுவன பொறியாளர்கள் இந்த இயந்திரங்களை சரிபார்த்து நிறுவும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சுமார் 3.60 லட்சம் அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக காலை 6 மணிக்கு வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலை மாதிரியில் வாக்குப்பதிவு நடைபெறும். தேர்தல் முறைகேடுகளை தவிர்க்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது. சென்னை தலைமை செயலகத்தின் 10வது தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக கட்டுப்பாட்டு அறை மூலம் தலைமை தேர்தல் அதிகாரி வாக்குப்பதிவை நேரடியாக கண்காணிக்க உள்ளாராம். தேர்தலில் யார் தலைமை பொறுப்பை ஏற்கப் போகிறார்கள் என்ற தீர்மானம் இறுதியாக வெளியாகவிருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.